யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னாக்க நீர் கடுப்பு, நீர் எரிச்சல் இருக்கும். ஒன்றுக்கு போகும்போது அவங்களுக்கு பயங்கரமாக ஒன்று எரிச்சல் இருக்கும், இல்லைன்னா வலி இருக்கும். இந்த கிருமி தொற்று நமக்கு எப்படி வருது அப்படின்னாக்க நம்மளுக்கு புவர் ஹைஜீன்னால தான் வருது. நாம் சில நேரம் அசந்து கண்ட இடத்துல நம்ம கை வச்சுருவோம். அதை நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் இல்லை வாஷ் பண்ணாமல் நம்ம உறுப்புகளை நம்ம கையாளும் போது ஈஸியாக நமக்கு தொற்று ஏற்படுது. தண்ணி நிறையா குடிச்சிட்டு யூரின் நம்ம அவுட்புட் அதிகமாக கொடுக்க அந்த பாக்டீரியா அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அடிச்சுட்டு போயிடும். அதனால தண்ணி நிறையா கொடுக்கணும், யூரின் அடக்கக்கூடாது. இது ரெண்டும் பண்ணாவே மேக்ஸிமம் யூடிஐ பிரச்சனை வராது. வீடுகளில் இருக்கிற கழிவறைகளை முடிஞ்ச வரையும் சுத்தமாக பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பப்ளிக் டாய்லெட்டில் நம்ம பயன்படுத்த வேண்டியது வரும். முடிஞ்ச வரையும் தவிர்க்கிறது நல்லது. எமர்ஜென்சிக்கு நம்ம போய் தான் ஆகணுன்ற பட்சத்தில் எல்கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்னைக்கு என்ன டாபிக் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னாக்க யூடிஐ, சிறுநீர் தொற்று. சிறுநீர் தொற்று அப்படின்னா என்ன அப்படின்னாக்க நமக்கு சிறுநீர் பாதையில் ஏற்படுற தொற்று. அதாவது கிட்னி, யூரித்ரா, பிளாடர் இந்த பாதையில் ஏற்படுற ஒன்று பாக்டீரியலாக இருக்கலாம், இல்லைனா ஃபங்கலாக இருக்கலாம். இதனால் ஏற்படுற இன்ஃபெக்ஷன் தான் யூடிஐ அப்படின்னு சொல்லுவாங்க, சிறுநீர் தொற்று. இந்த சிறுநீர் தொற்று அதாவது யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்தவங்களுக்கு என்ன அறிகுறி இருக்கும் அப்படின்னாக்க நீர் கடுப்பு, நீர் எரிச்சல் இருக்கும். ஒன்றுக்கு போகும்போது அவங்களுக்கு பயங்கரமாக ஒன்று எரிச்சல் இருக்கும், இல்லைனா வலி இருக்கும். ரெண்டாவது சிலருக்கு ஃபீவர் வரும். ஏன்னா இன்ஃபெக்ஷன் லெவல் நம்ம எந்த இன்ஃபெக்ஷன் நம்ம உடம்புல அதிகமானாலும் கண்டிப்பாக ஃபீவர் கொடுக்கும். சிலருக்கு அந்த கிருமி தொற்று அதிகமாகும் போது அந்த யூரினரி ட்ராக்டை புண்ணாக்கிறோம். இந்த புண்ணாக்கிறதுனால உள்ள ரத்தம் ப்ளீடிங் இருக்கும். நமக்கு யூரின் போகும்போது சிலருக்கு அந்த ரத்தம் கலந்து போச்சுனாவே நமக்கு சிவப்பு கலராக இருக்கும். சில பேர் இதை பார்த்துட்டு யூரின்ல ரத்தம் வந்துச்சுன்னா ரொம்ப பயந்துருவாங்க. சிலருக்கு கொமட்டும், ப்ளஸ் வலி இருக்கும். சிலருக்கு அந்த இடம் ஃபுல்லாமே இச்சிங் இருக்கும். ஃபங்கல் இன்ஃபெக்ஷன்லாம் இருந்துச்சுனாக்க அரிப்பு தன்மை அந்த இடத்துல அதிகமாக இருக்கும். இந்த கிருமி தொற்று நமக்கு எப்படி வருது அப்படின்னாக்க நம்மளுக்கு புவர் ஹைஜீன்னால தான் வருது. நாம் சில நேரம் அசந்து கண்ட இடத்துல நம்ம கை வச்சுருவோம். அதை நம்ம ப்ராப்பராக கவனிக்காமல் இல்லை வாஷ் பண்ணாமல் நம்ம உறுப்புகளை நம்ம கையாளும் போது ஈஸியாக நமக்கு தொற்று ஏற்படுது. மேக்ஸிமம் என்ன வகையான பாக்டீரியா இதில் வருது அப்படின்னாக்க ஈகோலை தான் மோஸ்ட் காமனாக யூடிஐ இன்ஃபெக்ஷனுக்கு அதிக காரணமாக இருக்குது. சில டைமில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது, சில டைமில் கோனோகாக்கல் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இதை என்ன பாக்டீரியான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நவீன மருத்துவத்தில் என்ன பண்ணுவாங்கனாக்கா கல்ச்சர் பண்ணுவாங்க. அதை கல்ச்சர் பண்ணும்போது அந்த யூரினை எடுத்து நம்ம ஒரு லேப் ஆய்வகத்தில் கொடுத்து அதில் என்ன பாக்டீரியா இருக்குது அப்படின்றத நம்ம வளர்த்து பார்க்கும்போது அதில் என்ன இன்ஃபெக்ஷன்றது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக் கொடுப்பாங்க. இது ஃபஸ்ட்டு நம்ம வராமல் தடுக்கணும்னா கண்டிப்பாக ஹைஜீன் பண்ணணும். முடிஞ்ச வரையும் கைகளை சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் உறுப்புகளை கையாளுறது ரொம்ப ரொம்ப நல்லது. டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு ஈஸியாக தொற்று ஏற்படுறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் அவங்க ஒன்றும் கேர்ஃபுல்லாக இருக்கணும். யூரின் அடக்கக்கூடாது, தண்ணி நிறைய குடிக்கணும். தண்ணி ஃப்ளோ நிறைய இருந்துச்சுன்னா அந்த பாக்டீரியாக்கள் முடிஞ்ச வரையும் ஃப்ளஷ் அவுட் ஆயிரும். ஸோ அதனால் தண்ணி நிறையா குடிச்சிட்டு யூரின் நம்ம அவுட்புட் அதிகமாக கொடுக்க அந்த பாக்டீரியா அந்த பாதையிலேருந்து கொஞ்சம் மேக்ஸிமம் அடிச்சுட்டு போயிடும். அதனால் தண்ணி நிறையா கொடுக்கணும், யூரின் அடக்கக்கூடாது. இது ரெண்டும் பண்ணாவே மேக்ஸிமம் யூடிஐ பிரச்சனை வராது. யூடிஐ இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு, அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்க ஒன்றும் இல்லை, சிறுகன் பீலைன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா? அந்த காப்பு கட்டுற பொங்கல் டைம்லலாம் காப்பு கட்டுறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி சொருகி வச்சிருப்பாங்க. அதில் வெள்ளை கலர் பூ பூத்துருக்கும். அது பேர் சிறுகன் பீலை. அது எடுத்துக்கணும். அதுக்கடுத்து நெருஞ்சில் அப்படின்னு இருக்கும். அந்த நம்ம கிரவுண்டில் விளையாடும் போது இந்த முள்ளா சின்ன சின்ன காய் மாதிரி இருக்கும், நம்ம காலில் அடிக்கடி குத்தும். அது செடி கிடைக்கும். அதுக்கடுத்து சீந்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. மூணுமே நாட்டு மருந்து கடைகளில் பொடியாக கிடைக்கும். அதை என்ன பண்ணணும்னா எடுத்து ஒரு ஸ்பூன் 3 டம்ளர் அல்லது 4 டம்ளர் தண்ணி வச்சு அதை 1 டம்ளராக வச்சு காலையில் சாயந்தரம் குடிக்கணும். இந்த கஷாயத்துக்கு ஆன்டி மைக்ரோபியல் ஃபங்க்ஷன் உண்டு, பிளஸ் டயூரிட்டிக் ஃபங்க்ஷன் உண்டு. நீர் பெருக்கை செய்கை இருக்கிறதுனால உங்களுக்கு யூரின் அவுட்புட்டும் நல்லா போகும். ஆன்டி மைக்ரோபியல் ஆக்ஷன் இருக்கிறதுனால கிருமி தொற்று சீக்கிரமாக வளராது. இந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து உங்களால் முழுமையாக வெளியில் வர. இதை மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா போதும். என்ன பண்ணணும்? ஒன்றுக்கு நல்லா போகணும், தண்ணி நிறையா குடிக்கணும், இந்த கஷாயத்தை மட்டும் வச்சு கொடுங்க. யூடிஐ இன்ஃபெக்ஷன்லேருந்து வித்தின் 10 டேஸில் உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக தெரியும். இதுக்கு நிறைய நீர் காய்கறிகளை உணவு முறையாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. சுரக்காய், பூசணிக்காய், அந்த மாதிரி முள்ளங்கி. உங்களுக்கு நீர் பெருக்கை செய்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக இது உங்களுக்கு யூரின் அவுட்புட் அதிகமாக இருக்கும். வீடுகளில் இருக்கிற கழிவறைகளை முடிஞ்ச வரையும் சுத்தமாக பயன்படுத்துங்க. இப்போ நீங்கள் வெளியில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா பப்ளிக் டாய்லெட்டில் நம்ம பயன்படுத்த வேண்டியது வரும். முடிஞ்ச வரையும் தவிர்க்கிறது நல்லது. எமர்ஜென்சிக்கு நம்ம போய் தான் ஆகணுன்ற பட்சத்தில் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் ப்ராப்பராக ஹைஜீனாக கொஞ்சம் கை
கை கழுவுறது இந்த மாதிரி உள்ளது மெயின்டைன் பண்ணிக்கோங்க. இதை பண்ணீங்கன்னாவே நீங்க யூடிஐ பிரச்சனை வராமல் நம்மளால தடுத்துடலாம். அப்படி வந்தாலும் நான் சொன்னதை ஃபாலோ பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு இதுல இருந்து 10 நாள்ல நல்ல தீர்வு கிடைக்கும். இது போன்ற நல்ல மருத்துவ குறிப்புகளோட அடுத்த நிகழ்ச்சியில நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.